ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்டு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள செகண்ட் டாபிக் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ எடிஷன். லெட் அஸ் லேர்ன். டஸ் த கேப் ஸ்டில் லுக் லைக் அ கோன் தோ இட் இஸ் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்? அதாவது அந்த ஜோக்கர் தலையில் இருக்க கேப் அந்த கோன் ஷேப்பில் இருக்குது. ஆனால் அது எந்த பொசிஷன்லேருந்து பார்த்தாலுமே கோன் ஷேப்பில் தான் தெரியுதா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் அது ஒரு சைட்லேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, ஒரு சைட்லேருந்து பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியுது, ஒரு சைட்லேருந்து பார்த்தா ஸ்பியர் மாதிரி தெரியுது. இப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் தெரிகிறதுனால அது எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கோன் ஷேப்லேயே தெரியாது. ஓகேவா? லெட் அஸ் டூ. இட் இஸ் அ கியூபாய்டு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். அவன் கையில் வச்சுருக்க ஷேப் கியூபாய்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஐ ஆம் ஷோயிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் ஷேப். அந்த கியூபாய்டு ஷேப்லேயே இருக்கிற ஒரு பொருளை அந்த பொண்ணு காமிக்கிறா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஷேப்பை காமிக்கணும். நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்டு காமிக்கிற ஷேப்லேயே இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு காமிக்கணும். இப்படி ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ப்ராக்டிஸ். கனெக்ட் த ஒன்ஸ் தட் ஆர் இன் த சேம் பொசிஷன் பை ட்ராயிங் லைன்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க மரக்கட்டைகள்லாம் எந்த ஷேப்பில் இருக்கோ, அதாவது எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோமன். லெட் அஸ் ப்ராக்டிஸ். மேட்ச் த சேம் ஷேப். ஒரே ஷேப்ஸில் இருக்கிறத மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டு கூட மேட்ச் பண்ணியாச்சு. செகண்ட் கோன் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்க கோன் கூட மேட்ச் பண்ணியாச்சு. தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் கூட மேட்ச் பண்ணணும். அடுத்து சிலிண்டர், அதே மாதிரி க்யூப், எல்லாத்தையும் கரெக்டாக அதோட ஷேப் கூட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர் த சேம் ஷேப்ஸ் வித் த சேம் கலர். ஒரே மாதிரி இருக்க ஷேப்ஸ்க்கு ஒரே கலர் அடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா க்யூபுக்கும் ப்ளூ கலரு, எல்லா க்யூபாய்டுக்கும் க்ரீன் கலர், எல்லா சிலிண்டருக்கும் ஆரஞ்சு கலர், எல்லா கோனுக்கும் ரெட் கலர். அதே மாதிரி எல்லா ஒரே மாதிரி இருக்க ஷேப்ஸ்க்கும் நீங்கள் ஒரே கலர் பண்ணணும். ஓகேவா? லெட் அஸ் லேர்ன். பரேட் ஆஃப் ஷேப்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டு என்ன சொல்லுது? ஐ ஹாவ் 6 ஃப்ளாட் ஃபேஸஸ், ஐ ஹாவ் 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், ஐ ஹாவ் 8 கார்னர்ஸ். அதாவது கியூபாய்டு ஷேப்புக்கு 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. அடுத்து க்யூப் பாருங்கள். ஐ ஹாவ் 6 ஃப்ளாட் ஃபேஸஸ், I have 12 straight edges, I have 8 corners. கியூபுக்கும் அதே மாதிரி தான், கியூபாய்டுக்கு எத்தனை இருந்துச்சோ அதே தான் கியூபுக்கும் இருக்கும். 6 flat faces, 12 straight edges, 8 corners. ஓகேவா? அடுத்து கோனுக்கு பாருங்கள். I have 1 flat face, 1 curved face and 1 curved edge and 1 corner. என்னென்ன இருக்கும்? ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், ஒரு கர்வ்டு ஃபேஸ் கீழே இருக்குது பாருங்கள், கர்வ்டு ஃபேஸ் இருக்கும், ஒரு கர்வ்டு எட்ஜ் இருக்கும், ஒரு கார்னர் இருக்கும். மேலே இருக்குல்ல, அதுதான் கார்னர். ஒரே ஒரு கார்னர் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலிண்டர். ஐ ஹாவ் 2 ஃப்ளாட் ஃபேஸஸ், 1 கர்வ்டு ஃபேஸ் அண்ட் 2 கர்வ்டு எட்ஜஸ், ஐ ஹாவ் நோ கார்னர்ஸ். சிலிண்டருக்கு கார்னர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, 2 கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது, 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்பியர். ஐ ஹாவ் ஒன்லி 1 கர்வ்டு ஃபேஸ், ஐ ஹாவ் நோ எட்ஜஸ், ஐ ஹாவ் நோ கார்னர்ஸ். ஸ்பியருக்கு ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வளைவான முகம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எட்ஜஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. லெட் அஸ் டூ. நீங்கள் உங்கள் கிளாஸில் 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டு ஒரு குரூப்பில் இருக்கவங்க எல்லா ஷேப்ஸும் காட்டணும். இன்னொரு குரூப்பில் இருக்கவங்க அந்த ஷேப்பில் இருக்க எத்தனை ஃபேஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது, கார்னர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். இது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ப்ராக்டிஸ்.
அப்சர்வ் த கிவன் ஷேப்ஸ் அண்ட் ஃபில் இன் த டேபிள். இங்கே கொடுத்துருக்க ஷேப்ஸுக்கு நம்ம வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். க்யூபுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. அதே தான் க்யூபாய்டுக்கும் வரும். 6 ஃப்ளாட் ஃபேஸஸ், 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், 8 கார்னர்ஸ் இருக்கும். அடுத்து கோன், ஒரு ஃப்ளாட் ஃபேஸ், ஒரு கர்வ்டு ஃபேஸ், ஒரு கர்வ்டு எட்ஜ், ஒரு கார்னர். ஓகேவா? அடுத்து சிலிண்டர் பாருங்கள். 2 ஃப்ளாட் ஃபேஸஸ், ஒரு கர்வ்டு ஃபேஸ், 2 கர்வ்டு எட்ஜஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக ஸ்பியருக்கு ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எட்ஜஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. ஓகேவா? லெட் அஸ் ப்ராக்டிஸ். ஃபைண்ட் அண்ட் மேட்ச். ஐ ஹாவ் நோ எட்ஜஸ் அண்ட் நோ கார்னர்ஸ். அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்பியர். அதோட ஷேப் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க வேர்ட் கரெக்டாக ஸ்பியரை பார்த்து மேட்ச் பண்ணணும். அடுத்து ஐ ஹாவ் 6 ஃப்ளாட் ஸ்கொயர் ஃபேஸஸ் அண்ட் 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். எதுக்கு வந்து 6 ஃப்ளாட் ஃபேஸஸும் 12 எட்ஜஸும் இருக்கும்? ஆன்சர் க்யூபாய்டு. அப்போது அந்த ஷேப்புக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அந்த க்யூபாய்டு அப்படின்றதுக்கும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அடுத்து ஐ ஹாவ் 2 கர்வ்ட் எட்ஜஸ். எந்த ஷேப்புக்கு 2 கர்வ்ட் எட்ஜஸ் இருக்கும்? சிலிண்டர். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்புக்கும் அந்த சிலிண்டருக்கும் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். ஐ ஹாவ் ஒன்லி 1 கார்னர். எந்த ஷேப்புக்கு ஒரே ஒரு கார்னர் இருக்கும்? கோன். கரெக்டாக கோனுக்கு மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் டூ. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோபோட் டாய் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க ஷேப்ஸ் வந்து நம்ம சொல்லணும். அந்த ரோபோட்டோட தலையில் இருக்கிறது வந்து கோன், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்பியர், அந்த ரோபோட்டோட தலையும் வயிறும் வந்து க்யூபு, கையிலையும் கால்லையும் இருக்கிறது வந்து சிலிண்டர். இப்போ இந்த ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டாய் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ப்ராக்டிஸ். கலர் த ஷேப்ஸ் யூஸ்ட் இன் திஸ் மாடல். இங்கே வந்து உங்களுக்கு 4 மாடல் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த ஷேப்ஸை கண்டுபிடிச்சி கலர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், க்யூபாய்டும் சிலிண்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் கலர் பண்ணணும். செகண்ட் பிக்சர்லேயும் அதே மாதிரி க்யூபாய்டும் சிலிண்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டையும் நம்ம கலர் பண்ணணும். தேர்டு பிக்சரில் கோன், க்யூப், க்யூபாய்டு இந்த 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3ஐயும் நம்ம கலர் பண்ணணும். ஃபோர்த்து பிக்சரில் கோன், க்யூப், க்யூபாய்டு, சிலிண்டர் இந்த 4மே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4த்தையுமே நம்ம கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோமன், லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் மாடல் ஹாஸ் பீன் கிரியேட்டட் யூஸிங் க்யூபாய்டு அண்ட் சிலிண்டர்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த மாடல் வந்து க்யூபாய்டும் சிலிண்டரும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கோனும் சிலிண்டரும் இருக்குது, அப்போ அது கிடையாது. செகண்ட் பிக்சரில் கோன் இருக்குது, க்யூப் இருக்குது, க்யூபாய்டு இருக்குது, அப்போ அதுவும் கிடையாது. தேர்டு பிக்சர் தான் க்யூபாய்டும் சிலிண்டரும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அப்போ அதை டிக் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், which set of shapes has to be used to create the model shown below. கீழே கொடுத்துருக்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா 6 க்யூப் இருக்குது. அப்போது 6 க்யூப் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது? சி, 6 க்யூப்ஸ். தேர்டு கொஸ்டின் பாருங்கள், which set of shapes should be used to create a rocket model. இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எதை யூஸ் பண்ணி நம்மளால் ராக்கெட் மாடல் செய்ய முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ப்ராக்டிஸ். டிக் த நெக்ஸ்ட் ஷேப் இன் த கிவன் பேட்டர்ன். ஒரு சீக்வன்ஸாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுல என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், க்யூபு, கோனு, க்யூபு, கோன், க்யூப், கோன், க்யூப், கோன், அடுத்து என்ன வரும்? க்யூப். அப்போ நம்ம க்யூபை டிக் பண்ணணும். செகண்டும் அதே மாதிரி தான், ரெக்டாங்கிள், சிலிண்டர், ரெக்டாங்கிள், சிலிண்டர், ரெக்டாங்கிள், சிலிண்டர், ரெக்டாங்கிள், சிலிண்டர், அதுக்கப்புறம் என்ன வரும்? ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிளை டிக் பண்ணணும்.
தேர்ட் கொஷின் பாருங்கள். கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர், கோன் சிலிண்டர். அடுத்து என்ன வரும்? கோன். அப்போ நம்ம கோனை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோமன் பாருங்கள். லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். சர்க்கிள் த சேம் ஷேப்ஸ். ஒரே மாதிரி இருக்க ஷேப்ஸை சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சரும் தேர்டு பிக்சரும் ஒரே மாதிரி க்யூபாய்டாக இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் சர்க்கிள் பண்ணணும். செகண்ட் பாருங்கள். விச் ஷேப் இஸ் நாட் யூஸ்ட் இன் த கிவன் மாடல். கீழே கொடுத்துருக்க மாடலில் வந்து கோன் இருக்குது, க்யூபாய்டு இருக்குது, ஆனால் ஸ்பியர் வந்து இல்லை. அப்போது நம்ம ஸ்பியரை தான் டிக் பண்ணணும். Circle the shape that has only 2 flat faces. எந்த ஷேப்க்கு வந்து 2 flat faces இருக்கும்? சிலிண்டர். அப்போது அந்த சிலிண்டரை ஆப்ஷன் சியை சர்க்கிள் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின். சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி 1 curved edge. எந்த ஷேப்புக்கு வந்து ஒரே ஒரு curved edge இருக்கும்? கோன். அப்போ ஆப்ஷன் ஏவை சர்க்கிள் பண்ணணும். Which is the next shape in the pattern? இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு என்ன ஷேப் வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்யூப் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, கோன் கொடுத்துருக்காங்க. இதே சீக்வென்ஸை மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூப், சிலிண்டர், ஸ்பியர், கோன். அடுத்து என்ன வரும்? க்யூப். நெக்ஸ்ட்டு வாட் ஐ லேர்ன்ட். நீங்கள் இதில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு டிக் பண்ணணும். ஐ கேன் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஷேப்ஸ். ஒரு ஷேப்போட டிஃப்ரெண்ட் பொசிஷனை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ். ஒரு ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். க்ரியேட் மாடல்ஸ் யூஸிங் ஷேப்ஸ். ஒவ்வொரு ஷேப்புக்கும் நீங்கள் மாடல் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒவ்வொரு ஷேப்போட பேட்டர்ன்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.